ஓகே, குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு உரிய குவிஸ் இது வந்து வரிசையாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை வந்து பாத்தீங்கன்னா வருடங்கள் தான் ஆன்சரா இருக்கும். நீங்க வந்து எந்த இயர்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணணும். போட்டித் தேர்வு நோக்கில தான் இந்த கேள்விகள் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களால எந்த அளவுக்கு அதை ரீகால் பண்ண முடியுது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னா அந்த 4 ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் பண்றது உண்மையிலே ஒரு ஒரு போட்டித் தேர்வுக்கு ஒரு எஃபிஷியன்ட் வே கிடையாது. அல்லது நல்ல படிச்சவங்க கூட 1-2 கேள்விகளுக்கு அதை ஆப்ஷன்ஸை பார்த்து வேற வழி இல்லாத தெரியாத கேள்விகளுக்கு பை த மெத்தட் ஆஃப் எலிமினேஷன்ல பார்க்கலாம். ஒரு கேள்விகளை படிச்ச உடனே இதுக்கு இதான் ஆன்சர் வரணும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியும். முதல் கேள்வி, இந்தியாவிலே மாநகராட்சி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் தான். அது எந்த வருடம்? முதல் கார்பரேஷன், சரிங்களா, முதல் மாநகராட்சி அப்படிங்கிறது எந்த வருடம்? சூப்பர், எல்லாரும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆன்சர் வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1688. ஸோ நான் என்ன பேர்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஸ்க்ரோல் பண்ணாலே ஏகப்பட்ட பேர் இருப்பீங்க. செல்வம் சாமிநாதன் அவர் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து சிவா டைகர் டைப் பண்ணியிருக்கிறார், சரிங்களா. ஸோ இந்த குவிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் குவிஸ் முடிஞ்ச உடனே ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 பிரைசஸோட வைக்கக்கூடிய ஒரு குவிஸும் உங்களுக்கு ஆன்லைன்ல உண்டு. முதல்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரயில் பாதை அப்படிங்கிறது ராயபுரம் வாலஜா. அது எந்த வருடம்? தமிழ்நாட்டில். வெரி குட். ஆன்சர் இஸ் உடனே சொல்லி முடிச்சோடனே பண்ணிருக்கீங்க. 1856. 1856 தான் அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, இதை நீங்க கொஞ்சம் ஓரளவு படிச்சிருந்தாதான் நீங்க ஆன்சர் பண்ணிருக்க முடியும், சரிங்களா. சோ இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டுல எந்த வருடம் கிராமங்கள்ல 100% எலக்ட்ரிபிகேஷன்? தமிழ்நாட்டுல எந்த வருடம் கிராமங்களில் 100% வந்து மின்சாரம் கொடுக்கப்பட்டது? 100% மின்சாரம் கொடுக்கப்பட்டது எந்த வருடம் தமிழ்நாட்டுல? இது கொஞ்சம் இது ஏற்கனவே ஒரு தடவை ஒரு கேட்ட கேள்விதான், ஒரு நல்ல கேள்வி. அதை நான் வந்து வெரிஃபையும் பண்ணியாச்சு. வெரி குட், கவியரசு கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. ஆன்சர் வந்து 1987. 1987. இதை வந்து 1991ல வந்து பாத்தீங்கன்னா சென்சஸ் டேட்டாவில் வந்து அது அப்படியே கரெக்டா சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து 1987 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 87ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்கள், நகரங்கள் ஏற்கனவே இருக்கு. ஸோ கிராமங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா மின்மயமாக்கப்பட்டது வந்து 1987 என்பது மிகச்சரியான விடை. அடுத்த கேள்வி, தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எந்த ஆண்டு முதல்? In which year the seats were reserved for women in local bodies in தமிழ்நாடு? எந்த வருடம் தமிழ்நாட்டுல உள்ளாட்சியில பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது? ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 1/3 கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 50% கொடுத்தாங்க. முதலில் எப்போது கொடுக்கப்பட்டது அப்படின்னா சரியாக பண்ணுங்க. இன்ன வரைக்கும் சரியா வரல ஆன்சர். 1900. ஒரு குழு வேணா தரேன், அந்த வருடம் தான் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டமே ஏற்றப்பட்டது. இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஏற்றப்பட்டதுதான் அந்த வருடம் தான். 1994 சரியான விடை. 1994 என்பது மிகச்சரியான விடை. அடுத்த கேள்வி, இது வந்து ஒரு வரலாற்று கேள்வி. In which year diarchy was introduced? இரட்டை அரசாங்க முறை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இரட்டை அரசாங்க முறை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? வெரி குட். சோ எல்லாம் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆன்சர் வந்து 1919. 1919 தான் சரியான விடை. 1919. அடுத்து
எந்த வருடம் காட்கில், மகளோனபிஸ், VKRV ராவ் இவங்கெல்லாம் வச்சு ஒரு நேஷனல் இன்கம் கமிட்டி போட்டாங்க, தேசிய வருமான குழு? அந்த குழு எந்த வருடம் போடப்பட்டது? வெரி குட், சிவா ஆன்சர் பண்ணிருக்காரு. ஆன்சர் வந்து 1949, 1949 தான் சரியான விடை. சிவா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காரு, சூப்பர். அடுத்து இது ஒரு ஈஸியான கொஸ்டின், நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவீங்க, சரிங்களா? எந்த ஆண்டு திருப்பூர் குமரன் இறந்த வருடம்? திருப்பூர் குமரன் டைட், இந்த தடி அடிபட்டு இறந்தாருல, சரிங்களா? எந்த வருடம்? நீங்க சில பேர் டைப் பண்ணும்போது தப்பா பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், மற்றபடி நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆன்சர் வந்து 1932 சரியான விடை. 1932 என்பது மிகச் சரியான விடை, திருப்பூர் குமரன். வெரி குட், நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அடுத்து இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, மெட்ராஸ் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் எந்த வருடம், இது அடிக்கடி கேட்பாங்க, எந்த வருடம் ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜியோ வந்து இஷ்யூ பண்ணாங்க? சென்னை அரசு முதலாக வகுப்பு வாரி அரசு ஆணையை வெளியிட்ட ஆண்டு, முதல் வகுப்பு வாரி அரசு ஆணை 1921 தான் சரியான விடை. 1921 என்பது மிகச் சரியான விடை. அடுத்து எந்த வருடம் வேர்ல்ட் கிளாசிக்கல் தமிழ் கான்ஃபரன்ஸ் நடந்தது? உலக செம்மொழி தமிழ் மாநாடு. இத வந்து உலக தமிழ் மாநாடுல சேர்க்க மாட்டாங்க, செம்மொழி தமிழ் மாநாட்டுல சேர்ப்பாங்க. எந்த வருடம் அப்படின்னா 2010 என்பது சரியான விடை. 2010 என்பது மிகச் சரியான விடை. அடுத்த கேள்வி, உலகத் தமிழ் மாநாடு மதுரையில் எந்த வருடம் நடைபெற்றது? உலகத் தமிழ் மாநாடு மதுரையில் எந்த வருடம் நடைபெற்றது? வெரி குட், 1981 என்பது மிகச் சரியான விடை. 1981 என்பது மிகச் சரியான விடை. அடுத்த கேள்வி, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், அதுக்கு பெயர் மாற்றம், அந்த மகாத்மா காந்தி அந்த பெயர் மாற்றம் எந்த வருடம் பண்ணாங்க? மகாத்மா காந்தி என்ற பெயர் மாற்றம் பண்ணப்பட்ட வருடம் கேட்கறாங்க. சட்டம் எந்த வருடம்னு கேட்கல, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா NREGA இருந்துச்சு, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி சட்டம். அது கொண்டாந்தது 2005. 2006 இருந்து அமுலுக்கு வந்தது. பட் இந்த மகாத்மா காந்தின்ற பேரை மாத்துறது, MGNREGA சொல்லுவாங்கல்ல, அது வந்து வெரி குட் 2009 மிகச் சரியான விடை. நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 2009 என்பது மிகச் சரியான விடை. அடுத்த கேள்வி, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு சொல்லக்கூடியது நம்ம V.O. சிதம்பரனார், அது எந்த வருடம் ஃபார்ம் பண்ணது? எந்த வருடம் ஃபார்ம் பண்ணது? வெரி குட், 1906 என்பது மிகச் சரியான விடை. 1906 என்பது கேலியோ அண்ட் லாவோ அப்படிங்கிற ரெண்டு இத சொல்லப்போனா 12 நவம்பர் 1906. அடுத்து எந்த வருடத்தில் வந்து முதல் அந்த ஃபர்ஸ்ட் டெலிகிராஃப், ஃபர்ஸ்ட் தந்தி இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஊருன்னு கேட்பாங்க. அந்த ஊருங்கிறத நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா, கல்கத்தா அண்ட் டைமண்ட் ஹார்பர். கல்கத்தாவுக்கும் டைமண்ட் ஹார்பருக்கும் இடையில் தந்தி, ஃபர்ஸ்ட் டெலிகிராஃப் மெசேஜ் எப்ப லைவா மோர்ஸ் கோட் உதவியால எப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் பண்ணாங்க? எந்த வருடம்? இது எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே வருடம் வந்து தவறுகளா பண்ணிருக்கீங்க. சோ அந்த டெலிகிராஃப் மெசேஜ் டிரான்ஸ்மிட் பண்ண வருடம் வந்து பாத்தீங்கன்னா 1851. பப்ளிக்கா அதை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 1851 இருந்து. பட் அதை ஃபர்ஸ்ட் அந்த மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 1850. அடுத்து தேசிய நெருக்கடி
எல்லாமே நான் சொல்லக்கூடிய எல்லா ஆன்சருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்லி வெரிஃபைடு தான். அதுல கிட்டத்தட்ட டிஸ்பியூட் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, அதை வெரிஃபை பண்ணுவோம். தேசிய நெருக்கடி. தேசிய நெருக்கடி 3 முறை பண்ணாங்க. கடைசியாக எந்த ஆண்டுல பண்ணாங்க? கடைசியாக எந்த ஆண்டுல நேஷனல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணாங்க? எந்த ஆண்டு? வெரி குட், வெரி குட். ஆன்சர் வந்து 1975. 1975 என்பது மிகச்சரியான விடை. 1975. அடுத்த கொஸ்டின், திண்டுக்கல் பெடரேஷன், திண்டுக்கல் கூட்டிணைவு தென்னிந்திய புரட்சியின் போது ஏற்படுத்தினாங்கல்ல, டியூரிங் த சவுத் இந்தியன் ரெபலியன், எந்த வருடம்? தென்னிந்திய கூட்டு இணைவு, தென்னிந்திய கூட்டு இணைவு எந்த வருடம்? திண்டுக்கல் பெடரேஷன் இல்ல, நீங்க சொல்றது வந்து 1801 அப்படிங்கிறது வேற, சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன மருது பண்ணது. இது திண்டுக்கல் பெடரேஷன் அப்படிங்கிறது எந்த வருடம்? சவுத் இந்தியன் ரெபலியன் அப்படிங்கிறது இது வந்து 1800. திண்டுக்கல் கூட்டிணைவு வந்து 1800, சொல்லப்போனா ஜூன் மாசம் 1800. அடுத்து சத்யேந்திர சின்ஹா, அவர் தான் வைஸ்ராய் ஆட்சி மன்ற குழுவில் உறுப்பினராக முதல் இந்தியர் நியமிக்கப்பட்டார். வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் அப்பாயிண்டட் யாரு? சத்யேந்திர சின்ஹா. எந்த வருடம்? சத்யேந்திர சின்ஹா எந்த வருடம் அப்படின்னா, வெரி குட், 1909 என்பது சரியான விடை. 1909 என்பது சரியான விடை. சத்யேந்திர, ஜெனரலாவே கேட்பாங்க, சத்யேந்திர சின்ஹா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்திய பாராளுமன்ற ப்ரொசீஜர் இருக்குல்ல, இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் 0 அவர் வந்து எப்ப கொண்டாந்தாங்க? 0 அவர் அப்படிங்கிறது எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது? பூஜ்ஜிய நேரம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது இந்திய பாராளுமன்ற நடைமுறையில்? வெரி குட், வெரி குட். சின்ராஜ் வெரி குட் ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சிவா பண்ணிருக்காரு, முரளி. ஆன்சர் வந்து 1962. 1962 வருடம். 1962 வருடம். தமிழ்நாட்டில் எந்த வருடம் ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷ் பண்ண வருடம் என்ன? தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை எப்போது ஒழிக்கப்பட்டது? எந்த சட்டத்தின் பிரகாரம் ஒழிக்கப்பட்டது? வெரி குட், வெரி குட். 1948. 1948. அடுத்த கொஸ்டின், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு முன்னாடி. சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் சொல்லணும், சொல்லனாலும் கூட சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் அர்த்தம், வேற வழியே கிடையாது. நேஷனல் இன்டரிம் கவர்மெண்ட் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? எப்போது, எந்த வருடம் ஃபார்ம் பண்ணது? தேசிய இடைக்கால அரசு ஏற்படுத்தப்பட்டது எந்த வருடம்? தேசிய இடைக்கால அரசு வந்து 1946 வருடம். 1946 வருடம் அமைக்கப்பட்டது. அடுத்து, திருப்புரம்பியம் போர் எந்த வருடம் நடைபெற்றது? திருப்புரம்பியம் போர், திருப்புரம்பியம் போர் வார் எந்த வருடம் நடைபெற்றது? திருப்புரம்பியம் போர் வந்து 903. 903 வந்து திருப்புரம்பியம் போர் வந்து 903. அடுத்த கொஸ்டின், கட்டபொம்மனை தூக்கிலிடப்பட்ட வருடம் எது? கட்டபொம்மனை தூக்கிலிடப்பட்ட வருடம் எது? வெரி குட், 1799. 1799. அதே 1799 தான் திப்பு சுல்தானும் இறந்தார், கொல்லப்பட்டார். திப்பு சுல்தானும் கொல்லப்பட்டது அந்த வருடம் தான். சென்னை மருத்துவ கல்லூரி, அப்போ வந்து மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்கூல். சென்னை மருத்துவ கல்லூரி எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது? சென்னை மருத்துவ கல்லூரி எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது? இலக்கிய அவர்கள் முதல்ல ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1835. 1835 என்பது மிகச்சரியான விடை. 1835. அடுத்து, இந்து பத்திரிகை எந்த வருடம் தொடங்கப்பட்டது? இந்து பத்திரிகை எந்த வருடம் தொடங்கப்பட்டது? த ஹிந்து அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகை எந்த வருடம் தொடங்கப்பட்டது? வெரி குட், 1878 ஆண்டு. 1878 ஆண்டு. அதன் தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வி இதுவும் கேட்பாங்க, அப்போ சுதேசமித்திரன் எந்த வருடம் தொடங்கப்பட்டது? சுதேசமித்திரன் எந்த வருடம் தொடங்கப்பட்டது? சுதேசமித்திரன் 1800. சுதேசமித்திரன் வந்து 1891. 1891. வாஞ்சிநாதன் அந்த இவர் இருந்தால் ஆஷ் அவரை வந்து கொன்ற வருடம் என்னது?
ஷார்ட் டெட் எந்த வருடம் அப்படின்னா 1911. மிகச்சரியான விடை 1911 என்பது மிகச்சரியான விடை. அடுத்து, செங்கல்பட்டுல சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எந்த வருடம் நடைபெற்றது? செங்கல்பட்டு, வெரி குட் சிவா, உடனே ஆன்சர் பண்ணிட்டாரு. செங்கல்பட்டுல சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு 1929 என்பது மிகச்சரியான விடை. 1929. பெரியார் நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது எந்த வருடம்? பெரியார் நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது 1938. 1938. அடுத்து, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா எந்த வருடம்? தனிநபர் அறப்போர், தனிநபர் சத்தியாகிரகாங்கிறது எந்த வருடம் என்பது 1940. 1940 என்பது மிகச்சரியான விடை. இந்தி கட்டாய பாடம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த வருடம்? அதற்கப்புறம் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. இந்தி கட்டாயம் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்ப கொண்டாந்தாங்க? சுதந்திரத்துக்கு அப்புறம். சுதந்திரத்திற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தி கட்டாய பாடம்ங்கிறது ஜூன் 20, 1948. 1948. தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறையை எப்ப ஆரம்பிச்சது? இது கேட்பாங்க. தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எந்த வருடம் தொடங்கப்பட்டது? 1900 எந்த வருடம்? ஆளுக்கு ஒரு வருடம் சொல்றீங்களே. தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை எந்த வருடம் தொடங்கப்பட்டதுன்னா 1952, 56, 52, 56, 54, 51. 1954 என்பது மிகச்சரியான விடை. 1954. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952. அது. அடுத்த கேள்வி, மகாத்மா காந்தி எந்த வருடம் ஆல் இந்தியா ஹரிஜன் சங்கை நிறுவினார்? அகில இந்திய ஹரிஜன சங்கத்தினை மகாத்மா காந்தி எந்த ஆண்டு தோற்றுவித்தார்? எந்த ஆண்டு தோற்றுவித்தார்? நிறைய பேர் தப்பா சொல்றீங்களே. ஜெகதீஸ்வரன் கரெக்ட். 1932. 1932 என்பது மிகச்சரியான விடை. அடுத்து வில்லியம் ஹண்டர் கமிட்டி, எஜுகேஷனுக்காக வில்லியம் ஹண்டர் குழு, கல்வி முன்னேற்றத்திற்காக எந்த வருடம்? ஹண்டர் கமிஷன். ஹண்டர் கமிஷன் எந்த வருடம் அப்படின்னா 1882. எஜுகேஷனுக்காக 1882. வில்லியம் ஹண்டர் கமிஷன். சரி, அடுத்த கொஸ்டின். முஸ்லீம் லீக் தனி நாடு வேணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்த வருடம் எப்போ? முஸ்லீம் லீக் ஃபர்ஸ்ட் கேவ் எ கால் ஃபார் செப்பரேட் ஸ்டேட் ஃபார் பாகிஸ்தான் எந்த வருடம் அப்படின்னா வெரி குட் 1940. 1940 என்பது மிகச்சரியான விடை. அடுத்து, இந்தியாவில் எந்த வருடம் முதல்ல சென்சஸ் எடுத்தாங்க? இந்தியாவில் முதல்ல சென்சஸ் எடுத்த வருடம் என்னது? சோ தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க, சரிங்களா? தெரியாத கேள்விக்கு தெரிஞ்சுக்கங்க. நான் கேட்கறது எல்லாமே அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 1872. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா 81, 91, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படும். அதுல மிஸ் ஆனது பாத்தீங்கன்னா இப்ப 2021 தான். 2021 எடுத்திருக்கணும், கொரோனாவால இது வரைக்கும் எடுக்கணும். அடுத்து, தொல்பொருள் இந்த பராமரிக்கும் சட்டம்னு சொல்லக்கூடிய ஏன்ஷியன் மோனுமெண்ட் ரிசர்வேஷன் ஆக்ட் எந்த வருடம்? மேயோ தான். வெரி குட். 1904 என்பது மிகச்சரியான விடை. 1904. தஞ்சாவூர் ஆங்கிலேயர் ஆட்சியுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு எது? தஞ்சாவூர் எப்போ பிரிட்டிஷ் அனெக்ஸ் பண்ணாங்க? தஞ்சாவூரை பிரிட்டிஷ் அனெக்ஸ் பண்ண வருடம் எப்போ? தஞ்சாவூரை பிரிட்டிஷ் சேர்த்துக்கிட்டது அப்பனா 1799 சப்சிடரி அலையன்ஸ் தானே. அப்போது சேர்த்துக்கிட்டாங்களா? தஞ்சாவூரை சேர்த்துட்டாங்களா? அப்படியே, அதாவது தஞ்சாவூர் வாஸ் அனெக்ஸ் டு தி பிரிட்டிஷ். தஞ்சாவூர் ஆங்கிலேயர் ஆட்சியுடன் இணைக்கப்பட்ட வருடம். ஆன்சர் பாத்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் லேப்ஸ் பிரகாரம் 1855 என்பது மிகச்சரியான விடை. 1855. 1855 என்பது மிகச்சரியான விடை. 1855. 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
கம்ப்ளீட்டா 1856 வந்து அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், சாரதா ஆக்ட் எந்த வருடம்? சாரதா ஆக்ட் எந்த வருடம்? இந்த சைல்ட் மேரேஜ் ரெஸ்ட்ரைன்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க, குழந்தை திருமணம் தடுப்பு சட்டம். அது எந்த வருடம் அப்படின்னா 1929 என்பது மிகச்சரியான விடை. அடுத்து வந்து மகாத்மா காந்தியால் வார்தா கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? வார்தா கல்வி திட்டம் மகாத்மா காந்தியில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து வெரி குட் 1937 என்பது மிகச்சரியான விடை. எந்த சட்டம், எந்த ஆண்டு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா பர்மாயை வந்து இந்தியாவிலிருந்து பிரித்தது? விச் ஆக்ட் செப்பரேட்டட், எந்த இயரோட ஆக்ட் வந்து செப்பரேட்டட் பர்மா ஃப்ரம் இந்தியா? 1935. வெரி குட், 1935. வங்க பிரிவினையை ரத்து செய்த ஆண்டு எது? வங்க பிரிவினையை ரத்து செய்த ஆண்டு எது? வங்க பிரிவினை, த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வாஸ் கேன்சல்ட் ஆர் அன்னியூல்ட் அப்படின்வாங்க. வெரி குட், 1911 என்பது மிகச்சரியான விடை. 1911. அடுத்து எந்த வருடத்துல ஐஎன்சில, இந்திய தேசிய காங்கிரஸ்ல எந்த வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா காந்தி பிரசைட் பண்ணார், காந்தி தலைமை ஏற்றார், காந்தி பிரசிடண்டா இருந்தது எந்த வருடம் அப்படின்னா வெரி குட், பெல்காம் செஷன் 1924 என்பதுதான் மிகச்சரியான விடை. ராஜாஜி குலக்கல்வி திட்டம் அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய கல்வி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ராஜாஜியோட குலக்கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? குலக்கல்வி திட்டம், குலக்கல்வி திட்டம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 52ல, அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 53 54 அகாடமிக் இயர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க குல கல்வி திட்டம். அப்ப மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1953 அகாடமிக் இயர்ல தான் அதை கொண்டு வந்தாங்க குலக்கல்வி திட்டம். யார் அப்படின்னா ராஜாஜி அவர்கள். வள்ளுவர் கோட்டம் எந்த வருடம் கட்டப்பட்டது? வள்ளுவர் கோட்டம், வள்ளுவர் கோட்டம் இதெல்லாம் முக்கியமான கேள்விகள், சரிங்களா? இதெல்லாம் கேட்பாங்க. வள்ளுவர் கோட்டம் வந்து துவக்கம், வள்ளுவர் கோட்டம் துவக்கம் வந்து 1976. 1976 என்பது மிகச்சரியான விடை. திருத்தணி தமிழகத்துடன் எந்த ஆண்டு இணைக்கப்பட்டது? திருத்தணி தமிழகத்துடன் எந்த ஆண்டு இணைக்கப்பட்டது? திருத்தணி இல்ல, அது கொஞ்சம் போராட்டம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இணைச்சாங்க. திருத்தணி எந்த வருடம் இணைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து 1960. 1960 தான். 53ல இருந்து 60 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது ஆந்திர பிரதேசல வந்து சித்தூர் மாவட்டத்துல இருந்தது. எப்ப அது இணைந்தது அப்படின்னா 1960. எந்த வருடம் மெட்ராஸ் என்ற பெயர் சென்னை என்று மாற்றப்பட்டது? எந்த வருடம் மெட்ராஸ் என்ற பெயர் சென்னை என்று மாற்றப்பட்டது? 1996 என்பது மிகச்சரியான விடை. சென்னை மாநிலம் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றப்பட்டதா ஜனவரி 14, 1969. சரிங்களா? மெட்ராஸ் என்பது சென்னைன்னு மாற்றப்பட்டது வந்து 1996. அப்படியே அந்த 69 தலைகளா போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். தமிழ் இணைய பல்கலைக்கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? தமிழ் இணைய பல்கலைக்கழகம், தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட வருடம் எது? தமிழ்நாடு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போது அப்படின்னா சென்னையில் தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2001. 2001ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை சுதேசி இயக்கம் துவங்கப்பட்ட வருடம் எது? சென்னை, வெரி குட் சிவா, 1852 என்பது சரியான விடை. 1852. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்து கன்னியாகுமரி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? கன்னியாகுமரி மேட் as a district from Travancore princely states. 1956. 1956. எந்த ஆண்டு காங்கிரஸ் மாநாடு வந்து நாக்பூர்ல விஜயராகவாச்சாரியா தலைமையில் நடந்தது? விஜயராகவாச்சாரியா தலைமையில. வெரி குட், 1956.
2020ங்கிறது சரியான வருடம். பெரியார் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. பெரியார் யூனிவர்சிட்டி. பெரியார் யூனிவர்சிட்டி எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? பெரியார் யூனிவர்சிட்டி தோற்றுவிக்கப்பட்ட வருடம் எது? பெரியார் யூனிவர்சிட்டி தோற்றுவிக்கப்படும் 1997. 1997 பெரியார் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. முதல்ல சுதந்திரத்துக்கு முன்னாடியே வருவது மெட்ராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? மெட்ராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. மெட்ராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம். மெட்ராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம். வெரி குட். 1920. ஆன்சர் இஸ் 1920ங்கிறது சரியான விடை. எந்த வருடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் சோசியலிசத்தை தனது குறிக்கோளாக கொண்டது? அடாப்டட் த கோல் ஆஃப் த சோசியலிஸ்டிக் பேட்டர்ன். எந்த வருடம் காங்கிரஸ் மாநாடு? 55 தானே, எல்லாம் 56 1955. சிவா 55ன்றாரு. ஆமா, ஆவடி செஷன். ஆவடி செஷன் 1955. தமிழ்ல முதல் பேசும் படமான காளிதாஸ் எந்த வருடம் வெளிவந்தது? தமிழ்நாட்டின் முதல் பேசும் படமான காளிதாஸ் வெளிவந்த ஆண்டு எது அப்படின்னா 1931 என்பது சரியான விடை. 1931. நமக்கு தெரியும் ஏடிஎம்கே 1972 ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு தெரியும். 72 ஆரம்பிக்கப்பட்டு முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தல் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு வெற்றி கிடைத்தது. அது எந்த இடைத்தேர்தல்? வெரி குட். 1973. 1973 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோன்னு கிடைத்த வெற்றி அதான். தூர்தர்ஷன்ல மாயாதேவி. ஓகே. தூர்தர்ஷன்ல முதல்ல தமிழ் ஒளிபரப்பு எந்த வருடம் தொடங்கப்பட்டது? தூர்தர்ஷன்ல தமிழ் ஒளிபரப்பு முதல்ல எந்த வருடம் தொடங்கப்பட்டது? 1975வது வருடம். 1975வது வருடம். ஹிந்து வாரிசுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? இந்து வாரிசு உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 1956. கரெக்ட். 1956. தமிழகத்தில் சட்ட மேலவை எப்போது உருவாக்கப்பட்டது? The upper house, the legislative council of Tamil Nadu, when formed அப்படின்னா வெரி குட். 1935. 1935 என்கிறது சரியான விடை. ராஜாஜி சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு எது? ராஜாஜி சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு. சென்னை மாகாணத்தின் ஃபர்ஸ்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் சொல்லுங்க. சரி, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் வச்சுக்கோ. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் 1837. 1837. உலக வங்கி எப்போது உருவாக்கப்பட்டது? உலக வங்கி, வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் பாத்தீங்கன்னா எப்போது தோன்றியது? அது பிரிட்டன் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக வங்கியும் IMF சேர்த்து உலக வங்கி 1944. ரெண்டுமே ஒரே வருடம் தான். 44 தான் உலக வங்கியும் IMF. தேவதாசி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது? தேவதாசி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. தேவதாசி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1947. 1947. தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு தொல்பொருள், இது எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது? தமிழ்நாடு 1961. தமிழ்நாடு 1961. இந்திய தொல்பொருள் 1861. அது ரெண்டையும் குழப்பிக் கூடாது. இந்தியா 1861, தமிழ்நாடு 1961.
குடும்ப கட்டுப்பாடு திட்டம் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் இந்தியாவில தான் கொண்டாந்தாங்க. ஃபேமிலி பிளானிங் எந்த வருடம்? ஃபேமிலி பிளானிங் வந்து 1952. 1952 என்பது மிகச்சரியான விடை. எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. தேங்க்யூ, நல்லா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நன்றி. டேக் கேர். குட் நைட். யூஸ்ஃபுல்லா இருந்ததா? தேங்க்யூ. கவியரசு, பிரியா, சண்முகம், கார்த்திகேயன், மஞ்சுராம், தனலட்சுமி, அண்ணாவிலி, ஹேமலதா, கவியரசு, சிவா, டைகர். ஓகே, தேங்க்யூ. டெலிகிராம் சேனல் 9840398093 ஐஏஎஸ் அகாடமி. அதுல பாருங்க, முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், மேபி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் பண்ணிருந்தேன். எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். தேங்க்யூ, நன்றி.